Hi friends, வணக்கம். நான் உங்கள் விபின். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. ஒரு சின்ன கேப் ஆகிடுச்சு. சின்ன கேப் இல்லை, பெரிய கேப். நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன் நம்மளால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாமல் ஆக்கிடுச்சு. ஸோ அதை அப்படியே கன்டினியூ பண்ணக்கூடாதுங்கிறக்காக தான் எப்படியாவது வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னமோ அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு வீடியோவாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிவ் இன்கம். இந்த பேசிவ் இன்கத்தை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன்லேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் லைட்டாக பேசிவ் இன்கம்மை பற்றி நான் பேசியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் இமீடியட்டாகவே அந்த பேசிவ் இன்கம்மை பற்றி நான் ஒரு வீடியோ பண்ண நினச்சிருந்தேன். பட் ரொம்ப கேப் ஆகிடுச்சு. இன்றைக்கி அந்த டாபிக் நம்ம பேசி முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிவ் இன்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா, நம்ம வாழ்க்கையில் இரண்டு விதமான இன்கம்மை நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். ஒன்று ஆக்டிவ் இன்கம், இன்னொன்று பேசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஆக்டிவ் இன்கம்ங்கிறது நம்மளோட ரெகுலராக நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிறோம்ல, அதை ஆக்டிவ் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸில் வர ப்ராஃபிட் உங்களுக்கு அது ஆக்டிவ் இன்கம். அதாவது ஒரு மார்னிங்லேருந்து ஈவினிங் ஈவினிங் இல்லை நைட் வர நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ரெகுலராக ஒரு இதுக்கு நீங்கள் உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது ஆக்டிவ் இன்கம். அதுதான் உங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நார்மலாக நம்மளோட லைஃப்பில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளில் இருக்கும். இன்னொரு டைப் ஆஃப் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிவ் இன்கம். ஸோ இந்த பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இந்த இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபர்ட் போட மாட்டோம். ஆனால் எஃபர்ட் போடணும், ஓரளவுக்கு எஃபர்ட் போடுவோம். ஸோ அந்த எஃபர்ட்லேருந்து அடிஷ்னலாக நம்ம ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறோம். அதுதான் பேசிவ் இன்கம். ஸோ இப்போ நீங்கள் ரெகுலராக ஒரு ஜாப் பண்ணிகிட்ருக்கீங்க, அது போக எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது. அந்த இன்கம் உங்களுக்கு வேறு நிறைய சோர்ஸஸில் இருக்குது. அந்த மாதிரி சோர்ஸஸ்லேருந்து அந்த இன்கம் ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாச்சுன்னா அது பேசிவ் இன்கம். ஓகே, பேசிவ் இன்கம் நம்ம லைஃப்பில் என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, நம்ம வாழ்க்கை ஃபுல்லாகவே கஷ்டப்பட்டு ஒரு 60 வயசு 65 வயசு வரை நம்ம உழைத்து நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, அது ஒரு நீண்ட கால ஒரு விஷயம். ஸோ அதே ஒரு புத்திசாலித்தனமாக நம்ம என்னென்னா, நம்மளோட நார்மல் லைஃப்லேயே ஒரு சில அடிஷ்னல் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கிறோன்னு வைங்களேன். அப்போது நம்ம ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏர்லியர் ஆகிடும். அதே போல் நம்மளோட ரெகுலர் இதில் நம்ம ஒரே இதை இன்கம் சோர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்க நேரம் சில டைமில் ரிஸ்க்குகள் வரும். ஸோ இப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாச்சுன்னா, ஒருவேளை அந்த வேலைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகுது. இப்போ இந்த கொரோனா வந்தது போல் ஏதாவது சுச்சுவேஷன் வருதுன்னு வைங்களேன். அப்போ அந்த வேலையை நீங்கள் இழக்கிறீங்க அப்படின்னாலும் என்ன ஒரு இன்கம் அந்த பேசிவ் இன்கம்னு சொன்னால அது உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ அது மூலம் உங்களோட லைஃப்பை நீங்கள் லீட் பண்ண முடியும். ஓகே, நம்ம இப்போ பாசிட்டிவ் சைடை பார்க்கலாம். ஸோ பாசிட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் யோசிக்கிறீங்க. நான் எல்லோரும் போல நான் 60 வயசு வரை உழைக்கக்கூடாது, அதுக்கு முன்னாலே நான் என் லைஃப்பில் செட்டில் ஆகிடணும். அதே போல் நான் என்னோடய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் நான் 40ல் ரிட்டையர் ஆகணும், இல்லை 50ல் ரிட்டையர் ஆகணும். அதுக்கப்புறம் என்னோடய லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதுக்கு நான் இவ்வளோ அமௌண்ட் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன். அப்போது இந்த மாதிரி பேசிவ் இன்கம்மை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா, அதை நீங்கள் அந்த கோல் அட்டன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ பேசிவ் இன்கம் அப்படின்னா எல்லோரும் ஜென்ரேட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, உங்களுக்கு ஒரு சிலருக்கு பேசிவ் இன்கம்னு ஒரு வித்தியாசமாக தெரியலாம். ஒரு சிலருக்கு பேசிவ் இன்கம்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பேசிவ் இன்கம்ங்கிறது இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, நம்மளோட முன்னாடி, அதாவது நம்மளோட இதுக்கு முன்னால் உள்ள ஜென்ரேஷன்லேருந்து நம்ம அம்மா அப்பா எல்லாருமே இது பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அது ஒரு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ஜென்ரேட்டிங் பேசிவ் இன்கம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா, ஒரு நல்ல ஜாபில் இருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாப்லேயோ எதுலையோ ஒன்றில் இருக்க நேரம் ஒரு பல்க் அமௌண்ட் இருக்க நேரம் அதை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுவாங்க. ஸோ அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் மூலம் அவங்க ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அது கொஞ்சம் மினிமமாக இருக்கும். ஒரு 5 to 5.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறது போல் இருக்கும். ஸோ அது ஒரு டைப் ஆஃப் பேசிவ் இன்கம். இதை நான் சொல்கிறது ட்ரெடிஷ்னல் வே. அதே போல் என்ன நிறைய பேர் இது பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா,
நல்லா சம்பாதிப்பாங்க. சம்பாதிச்ச பிறகு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இடத்த வாங்கி ஒரு வீடு கட்டி அதை வாடகை விட்டுருப்பாங்க. இல்லை இருக்கிற வீட்டிலே மேலே மாடியோ கட்டி அந்த மாதிரி வாடகை விட்டு அதுலேருந்து ஒரு இன்கம்மை வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் வந்து ரெண்ட் கொடுக்கும். அதுவும் ஒரு டைப் ஆஃப் பாசிவ் இன்கம். அதே போல் முன்னாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து இந்த டியூஷன் எடுப்பாங்க. மார்னிங் வந்து அவங்க ஸ்கூலில் ஒர்க் பண்ணுவாங்க, அப்புறம் ஈவினிங் வந்துட்டு டியூஷன் எடுப்பாங்க. ஸோ அதில் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அது ஒரு டைப் ஆஃப் பாசிவ் இன்கம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா நிறைய டைப் ஆஃப் பாசிவ் இன்கம் இருக்குது. ஸோ ரெண்ட்லேருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது, அப்புறம் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறது, அப்படி இல்லாட்டா வந்து நிறைய பேர் வந்து என்னென்னா ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஈவினிங் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அல்லது ஒரு ஆக்டிவாக அந்த பிஸ்னஸில் அவங்க இருக்க மாட்டாங்க. பகலை ஃபுல்லாக வேறு யாராவது ஒரு ஆள் வச்சு வேலை பார்ப்பாங்க, ஈவினிங் போய்ட்டு அந்த பிஸ்னஸ் அவங்க கவனிப்பாங்க. ஸோ அதனாலையும் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதே போல் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா அவங்ககிட்ட பணம் இருக்கும், ஆனால் வந்து அவங்க அந்த பணத்தை மட்டும் ஒரு இன்னொருத்தங்க அவங்க ஃப்ரெண்டு யாராவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பணத்தை மட்டும் கொடுத்துட்டு சைலண்ட் பார்ட்னராக இருப்பாங்க. ஸோ அங்கேயும் அவங்களுக்கு ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகும். அதே போல் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பாடி பில்டிங் பண்ணுற இது இருக்கும், அவங்களுக்கு வந்து ஃபிட்னஸில் ரொம்ப இதுவாக இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரெகுலர் ஜாப் இல்லாமல் மார்னிங் அண்ட் ஈவினிங் அவங்க ஜிம்முக்கு போவாங்க. அங்கே ஜிம்லேயே வந்து அவங்க ஒரு சின்ன கோச் போல் வந்து இது பண்ணுவாங்க, அங்கே ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் டைப் ஆஃப் ஜென்ரேட்டிங் பாசிவ் இன்கம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ வந்து அடுத்த ஜென்ரேஷனில் நம்ம இருக்கோம். ஸோ இந்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா எப்படி பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ ஏற்கனவே சொன்ன ட்ரெடிஷ்னல் டைப் ஆஃப் பாசிவ் இன்கம் ஜென்ரேட்டிங் வந்து நம்ம பண்ணலாம். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா எஃபர்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே போல் வந்து சப்போஸ் வந்து பணம் இருக்குது, பணத்தை வந்து நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறீங்க அப்படின்னா அது வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்டோட கம்மியான ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுது. பட் எனிவே அது இன்கம் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இன்றைக்கு உள்ள ஜென்ரேஷன் இதில் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம ஏற்கனவே போட்ட அளவுக்கு எஃபர்ட் இல்லாமல் இன்னும் கொஞ்சமான எஃபர்ட், பட் கொஞ்சம் நம்மளோட காமன் சென்ஸை யூஸ் பண்ணி இல்லை நம்மளோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த இதில் வந்து இப்போ உள்ள டைப் ஆஃப் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாசிவ் இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இப்போது லேட்டஸ்ட் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கிறது கூட வந்து ஒரு டைப் ஆஃப் பாசிவ் இன்கம் தான் யூடியூப். ஸோ இந்த யூடியூப்பை வந்து இப்போ வந்து ரொம்ப பிரபலமாயிடுச்சு. ஸோ இந்த யூடியூபர்ஸில் இதில் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையோட லைஃப்பில் வந்து இந்த யூடியூப் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய பேர்த்துக்கு இது ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கு வேலை போன டைமில். அதே போல் வந்து வேலை இல்லாதவங்களுக்கும் இந்த இதில் வந்து ரொம்ப இந்த யூடியூப் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் என்னோட பாசிட்டிவான ஒரு ஃபீலிங். ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து இது வந்து ஒரு ஃபுல் டைம் இன்கமாகவே அவங்க வந்து இப்போ மாற்றிருக்காங்க. பாசிவில் வந்து அவங்களோட ஆக்டிவ் இன்கமாகவே நிறைய பேர் மாற்றிருக்காங்க. அந்தளவுக்கு இதில் வந்து இன்கம் ஜென்ரேட் ஆகுது. பட் இது பண்ணுறது வந்து ஈஸியாக அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அவ்வளோ ஈஸி இல்லைங்க. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் அந்த யூடியூப்பில் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு வந்து சில எஃபர்ட் போடணும். அதே போல் கொஞ்சம் டைம் பீரியட் எடுக்கும். ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து இது பண்ணணும். அது போல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ஆட் வர ஆரம்பிக்கும். அந்த ஆட் ரெவன்யூலேயே பார்த்திங்கன்னா $100 வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ண பிறகு தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்கமே அது வெளியில் உங்களுக்கு அவங்க யூடியூப்பில் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை அட்டைன் பண்ணுறதுக்கு ஒரு டைம் பீரியட் ஆகும். ஆனால் ஒரு சிலர் வந்து அதை வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக பண்ணாங்க அப்படின்னா இதை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அடுத்தால நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு இப்போ வந்து பிரபலமாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்டிங். ஸோ ஷேர் மார்க்கெட் அப்படின்னாலே நிறைய பேர் பயந்துருவோம். ஷேர் மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா 2 விதமான இருக்குது. ஒன்று நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்னொன்று ட்ரேட் பண்ணலாம். நம்ம ட்ரேடிங் வந்து இப்போதைக்கு நம்ம எடுத்துக்க வேண்டாம். நம்ம இன்வெஸ்டிங் இது மட்டும் பார்க்கலாம். என்ன அப்படின்னாச்சுன்னா ஷேர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா உங்களால் வந்து ஒரு டிவிடெண்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கான சோர்ஸ் இருக்குது. அதாவது நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அவங்க லாபத்தில் ஒரு பங்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 to 9% வரை ஆவரேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னாச்சா ஃபிக்ஸடாக வந்து எல்லா வருஷமும் அவங்க ப்ராஃபிட் மேக் பண்ண நேரம் உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்போ வந்து உங்கள்கிட்ட நிறைய எக்ஸஸ் மணி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நான் சொன்னப்போல் அந்த டிவிடெண்ட் யார் கொடுக்குற மாதிரி ஒரு கம்பெனிஸ் இருக்குது, நல்ல ஒரு
ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி ரெகுலராக டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அந்த மாதிரி கம்பெனிஸை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதில் ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு இன்கம் கிடச்சிட்ருக்கும். இன்னொன்று அந்த ஷேர் வந்து அப்ரிஷியேட் ஆச்சுன்னா அதுலேயும் ஒரு இன்கம் கிடைக்கும். ஸோ இது வந்து லாங் டேர்மில் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறது. மினிமம் வந்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வந்து 1 இயருக்கு எபோவ் அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ அப்போ தான் இதில் வந்து நீங்கள் பாசிவ் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அதே போல் நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூக்கு தந்தாப்பில் இந்த பாசிவ் இன்கம் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு விஷயம். அடுத்தால பார்த்திங்க அப்படின்னா அஃப்லியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அஃப்லியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இப்போ நீங்கள் அமேசானை போல் இன்னும் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்ஸ்லலாம் என்ன அப்படின்னா அவங்களோட ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்து நீங்கள் வந்து அதில் சைன் அப் பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்போ ஒரு யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து நிறைய கேட்ஜெட்ஸை பற்றி நீங்கள் ரிவ்யூ கொடுக்குறீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது உங்களோட அந்த யூடியூப் நீங்கள் பண்ணுற அந்த இதில் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எங்கெங்கே செல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் ஃபிசிக்கலாக அதை செல் பண்ண மாட்டீங்க. அந்த அமேசானில் இருக்கிற அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் பேசுவீங்க. அதோட அந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை வந்து கீழே நீங்கள் கொடுப்பீங்க. அப்படி கொடுக்க நேரம் வந்து அந்த லிங்க் வழியாக கிளிக் பண்ணி யாராவது உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து யாராவது வாங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு அது மூலம் ஒரு கமிஷன் கிடைக்கும். ஸோ இதே போல் இது அமேசானில் மட்டும் இல்லை, நிறைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இப்போ நிறையா இருக்குது. ஸோ இது ப்ராடக்ட்டில் மட்டும் இல்லை, சாஃப்ட்வேரில் இருக்குது, புக்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அதை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னாச்சுன்னா அதை யாராவது வந்து வாங்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தால ஆன்லைன் கோர்சஸ். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் இதில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எய்தர் சாஃப்ட்வேரில் ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் வந்து ரொம்ப இதாக இருக்கீங்க, இல்லை ட்ராயிங்கில் வந்து நல்லா இதாக இருக்கீங்க, அல்லது வந்து இந்த கோச்சிங் பண்ணுறீங்கல்ல, ஃபிட்னஸ் ரிலேட்டடோ ஏதாவது ஒரு இது வந்து அந்த மாதிரி ஒரு இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஒரு கோர்ஸ் போல் ரெடி பண்ணிவிட்டு உங்களோட ஒரு வெப்சைட் இது பண்ணி அதில் நீங்கள் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது ஆன்லைனில் வந்து யார் யார் பார்க்குறாங்களோ அவங்கள்ட்ட ஒரு அமௌண்ட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஸோ இது மூலியம் வந்து உங்களுக்கு வந்து இன்கம் வந்து கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மாடர்ன் இதில் வந்து அடுத்தால என்ன பாசிவ் இன்கம் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணுற வாய்ப்பு இருக்குங்கிறது பார்க்க நேரம் வந்து சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறது, ஆப்ஸ் க்ரியேட் பண்ணுறது. அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே எங்கேயா ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களால் தனியாக ஒரு ஆப் வந்து க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து சில ஆப் க்ரியேட் பண்ணி ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறவங்க மூலம் நம்மளுக்கு அதில் ஆட் ஜென்ரேஷனோ இல்லை வேறு இதில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் அந்த மாதிரி இதில் வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இது நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோ இதில் வந்து ஃபோட்டோ வந்து மாடிஃபை பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள், ஃபோட்டோஷாப் ரிலேட்டட் நிறைய ஆப்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வந்து உங்களால் எது முடியுமோ அந்த இது வந்து நீங்கள் ஒன்று ஒரு ஆப் வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேம்ஸ், ஆன்லைனில் வந்து நிறைய கேம்ஸ் வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். நிறைய பேர் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வெளியில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த கேம்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால கேம்ஸ் நிறையா க்ரியேட் பண்ணி அதை ஆப் ரெடி பண்ணி அதை வந்து ப்ளே ஸ்டோரில் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த கேம்ஸ் விளையாட நேரம் வந்து அதுக்கு வந்து அவங்க சில இது வச்சுருப்பாங்க. ஸோ அது மூலம் வந்து பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரீலான்சிங், இப்போ வந்து நார்மல் டைமில் வந்து அவங்க வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. இது இல்லாமல் ஆன்லைனில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஒர்க் வந்து இருக்குது. ஃப்ரீலான்சிங் இது ஒர்க் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து அதிலேருந்து ஒர்க் எடுத்து நீங்கள் அது மூலம் வந்து இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ஃபோட்டோகிராஃபி. ஸோ ஃபோட்டோகிராஃபி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் நல்லா ஃபோட்டோ எடுப்பீங்க, நீங்கள் எங்கேயா டூர் போகிறீங்க, வெளியில் போனார் வந்து நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க, நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இதை வந்து நம்ம ஆன்லைனில் செல் பண்ணலாம். ஸோ ஆன்லைன் அதுக்கு நிறையா அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, அடாப் இருக்குது, ஷட்டர் ஸ்டாக் இருக்குது, அலமி இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து உங்களோட ஃபோட்டோஸை வந்து நீங்கள் செல் பண்ணாரோ அதை யார் யார் டவுன்லோட் பண்ணுறாங்களோ ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 30 to 40% கமிஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா மாடர்ன் இதில் இருக்கிறது. இது இல்லாமல் என்ன ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெடிஷ்னலாகவும் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய பேர் வந்து புக் எழுதுகிற விஷயம் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களோட பயோகிராஃபி இல்லாட்ட அவங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா அதை பற்றி புக்ஸ் வந்து இது பண்ணி அதை வந்து ஆன்லைனில் வந்து செல் பண்ணலாம். ஸோ அது மூலியமும் நம்ம வந்து நிறைய இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த ஆன்லைனில் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா
நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் இதில் வந்து நீங்கள் வந்து பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாம் உடனே நடக்குமா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு எஃபர்ட் போடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம எஃபர்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது போடுறோன்னா அதுக்கப்புறம் அதோட ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு லைஃப் லாங் கொடுத்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பேசணும்னு நினச்ச ஒரு விஷயம். ஸோ பாசிவ் இன்கம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் எந்தெந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு எஃபர்ட் போடணும். எஃபர்ட் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு ஒன் டைம் எஃபர்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டா கொஞ்சம் மினிமல் எஃபர்ட் போட்டாச்சுன்னா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் இன்றைக்கி பாசிவ் இன்கம்மை பற்றியும் பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்குள்ளதுக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இதில் வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம். ஷேர் மார்க்கெட்டை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படிங்கிறது வந்து நம்ம லைட்டாக நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதை பற்றி வரும் காலங்களில் ஒரு சில வீடியோஸ் வந்து நான் பண்ணுறேன். ஏன்னா நானும் அதில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து சில விஷயங்கள் எப்படி பண்ணுறது, நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து என்னென்னா ஷேர் மார்க்கெட்னாலே நம்ம வந்து அதில் பணத்தை விட்டுருவோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. அதில் ட்ரேடிங் வேறு, இன்வெஸ்ட்மெண்ட் வேறு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நேரம் இந்த மாதிரி டிவிடெண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கோ இல்லை ஷேர் வந்து நீங்கள் வந்து இப்போ காஃபி டீ சாப்பிட்றது போல் ஷேர் வாங்கலாம். உங்கள்கிட்ட 50 ரூபா இருக்குன்னா 50 ரூபாய்க்கு உள்ளால் ஒரு ஷேர் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறதுக்கு நம்ம வந்து நிறைய ஆப்ஸ் இருக்குது. ரொம்ப லோ ப்ரோக்கரேஜஸ்லேயே வந்து பண்ணுற ஆப் நிறையா இருக்குது. ஸோ அதில் நான் வந்து முக்கியமாக வந்து ஏற்கனவே நான் ஹெச்டிஎஃப்சியோட ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் நிறைய ப்ரோக்கரேஜஸ் இருந்ததுனால நான் இப்போ வந்து நான் ஒரு ஆப் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா Zerodha. ஸோ அந்த Zerodha ஆப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஷேர் வாங்குறதுக்கு எதுக்குமே ப்ரோக்கரேஜ் கிடையாது. அந்த ஷேரை நீங்கள் ஒரு விலை வந்த பிறகு அதை விற்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த டைம் தான் வந்து அவங்க ப்ரோக்கரேஜ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் வாங்கி சேர்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா இந்த Zerodha ஆப்பை நீங்கள் பயன்படுத்தி உங்கள்கிட்ட இருக்கிற காசுக்கு வந்து நீங்கள் வந்து ஷேரை வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதோ அதை பற்றி நான் தனி வீடியோ போடுறேன். ஸோ அந்த ஆப் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வேணும்னா கீழே கொடுத்துருக்க லிங்கில் வந்து அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அது ரொம்ப சிம்பிள் டு யூஸ். அதே போல் ஈஸியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். 200 ரூபாய் இருந்தாச்சுனாலே நீங்கள் வந்து அதில் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.